நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் கருவேப்பிலை ஒதுக்கி வைக்கும்போது பெரியவங்க சொல்கிற ஒரே அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, தம்பி கருவேப்பிலை சேர்த்திப்பா அப்போ தான் முடி வளரும்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுமே நம்ம சேர்த்திக்க மாட்டோம். அந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு பொடியாக பண்ணி இட்லி சாதத்தை கூட சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு இந்த பக்குவத்தில் எடுத்துக்குவாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வந்து நம்ம காய வச்ச கருவேப்பிலை வந்து சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா காய்ஞ்ச புதினா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து கருப்புளுந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா குருமிளகு, சீரகம், மல்லி சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ காய்ஞ்ச பூண்டு, உப்பு கடலை, வெள்ளை எள்ளு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர வரைக்கும் தனித்தனியாக வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச எல்லாத்தையுமே ஒரு மிக்சருக்கு வந்து மாற்றிட்டு இது கூட வந்து மாங்காய் பொடி சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற கருவேப்பிலை பொடி ரெடி. இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் சேர்த்து கூடவே கடுகு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பவுடர் போட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு ரைஸ் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லை இது இட்லி தோசை கூட வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த பவுடர் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தடில் நான் சொல்கிற அத்தனை பொருளுமே வச்சு ஹெல்த்தியான முறையில் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த கறி லீவ் பவுடர் நம்ம வாங்கினோம் அப்படின்னா பயோட்டின் பவுடர் வந்து காம்போவாக கொடுத்துட்டு வராங்க. இவங்களோட வாட்ஸ்அப் வெப்சைட் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணியிருக்கேன்.